வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் நடந்த பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, சிக்கல் பிடிச்ச நிலைமையில் இருக்கிற நம்மளுடைய ஆர்சிபியோட அப்கமிங் ஷெட்யூல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் ஆர்சிபி இந்த ஐபிஎல் 2025ல மொத்தம் 4 மேட்ச்சில் ஜிடிகே அகேன்ஸ்டாக மட்டும்தான் தோல்வி, மீதி எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர், சிஎஸ்கே, எம்ஐன்னா அவங்க வின் பண்ணது எல்லாமே டாப் டீம் தான். ஸோ டோட்டலி அப்கமிங் ஒரு 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஆர்சிபிக்கு கொஞ்சம் தலைவலி கொடுக்குற மாதிரியான மேட்சாக தான் இருக்குது. ஸோ ஷெட்யூலே ரொம்ப ஒரு விகரஸா எப்படி தான் இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டாங்கன்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசி கூட நாளைக்கு மேட்ச் இருக்கு. இந்த மேட்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 தடவை பஞ்சாபை ஃபேஸ் பண்றாங்க. மறுபடியும் ஆர்ஆர் ஃபேஸ் பண்ணி மறுபடியும் டிசியே ஃபேஸ் பண்றாங்க. ஸோ டோட்டலி பாத்தீங்கன்னா கடைசி, அதாவது இதுக்கப்புறம் அவங்க மோத போற 6 மேட்ச்ல ஸோ டிசி, ஆர்ஆர், பஞ்சாபை மட்டுமே திரும்ப 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 அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷெட்யூல் பாத்தீங்கன்னா எப்படின்னே தெரியல. இதுல என்ன ப்ரோ ப்ராப்ளம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கேப் விட்டோம் அப்படின்னா நமக்குமே போர் அடிக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த மேட்சை பார்த்திருப்போம். இப்ப பஞ்சாப்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலி அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் 4 மேட்ச் சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த நாளையும் பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவா ஒன்னொன்னா போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ஷெட்யூலோட கிளாஷ் வந்திருக்காது. பட் இப்போ ஷெட்யூல் கிளாஷ் அப்படிங்கிறது இருக்குது. பார்க்கறக்கே ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கும். ஒரே மேட்சை திருப்பி மாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து பஞ்சாபோட மேட்ச்னா பெரிய லெவலில் சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. வென்யூ மட்டும் தான் மாறுமே தவிர பிளேயர்ஸே எல்லாமே அதே மாதிரி தான் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு ஷெட்யூலை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்மளுடைய ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் போயிருக்குது. விராட் கோலி வர்சஸ் ரஜத் படிட்டர் அப்படிங்கிறது தான் மேட்ச். இதில் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விராட் கோலியோட டீம் தான் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் விராட் கோலி ஃபில் சால்ட் தான் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. ஃபில் சால்ட் 18 பாலுக்கு 30, விராட் கோலி 42 பாலுக்கு 68, அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல லியாம் லிவிங்ஸ்டன் 15 பாலுக்கு 22. மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா குர்னல் பாண்டியா, மோஹித் ராத் 2 பேர் இருந்து ஸோ வேற லெவலில் ஒரு குட்டி கேமியோ ஆடி இருக்காங்க. ஸோ டோட்டலா விராட் கோலியோட 175 ரன்ஸ் ஃபார் 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்திருக்காங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ஹேசல்வுட் 2 விக்கெட்டும், மனோஜ் பங்கஜ் 1 விக்கெட்டும் டீம் ரஜத்காக எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய சேசிங் 176 ரன்ஸ் அடிச்சா வின்னு கிளம்புறங்கன்னா நம்மளுடைய டீம் ரஜத்தை பொறுத்த வரைக்கும் ரஜத் படிட்டர், டேவிட் படிக்கல் இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங். இதுல டேவிட் படிக்கல் 25 பாலுக்கு 33, ரஜத் படிட்டர் 38 பாலுக்கு 61, 5 பவுண்டரி 3 சிக்ஸர். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா டிம் டேவிட் 15 பாலுக்கு 28, அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெஃபர்டு 10 பாலுக்கு 20 அப்படின்னு சொல்லி 19.1 ஓவர்ஸ்லேயே அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீம் ரஜத்தோட அந்த ஒரு டீம் தான் மாஸ் காட்டியிருக்கு. புவி எக்கனாமிக்கலாகவும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் சேர்ந்தே இருந்திருக்கிறாரு. 4 ஓவருக்கு 27 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டு. யாஷ் தயால் 4 ஓவருக்கு 33 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறார். டீம் ரஜத் படிட்டர் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி ஸோ ரஜத் படிட்டர் பாத்தீங்கன்னா செம மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதே கொடுத்திருக்காரு. ஸோ உண்மையாவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸுக்கு ஆர்சிபி போறதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ கரண்ட்ல ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்றது ஈஸி. டோட்டலி பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு இன்னும் 10 மேட்ச் இருக்கு. அந்த 10ல 5 மேட்ச் வின் பண்ணாலே பிளே ஆஃப்ஸ் நமக்கு ஷூர் ஷாட் தான். பட் நம்ம இப்போ இருக்கிற ஃபார்ம்ல நம்ம டேபிள்ல டாப்ல முடிக்கணும், டாப் 2ல கண்டிப்பா முடிக்கணும். ஸோ டாப் 2ல முடிக்கணும் அப்படிங்கும்போது ஸோ இன்னும் அடுத்து வரப்போற 10 மேட்ச்ல மினிமம் 6, மேக்ஸிமம் 7 to 8 மேட்சஸ் வின் பண்ணா டாப் 2ல முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெல்லி இப்போ வரைக்கும் அன்டிஃபீட்டடா இருக்காங்க. அன்டிஃபீட்டட் டீமோட நாளைக்கு மேட்ச். அதனால நாளைக்கோட வின் ரொம்ப குரூஷியலா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.